இந்த உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலி. பழைய ஏற்பாட்டுல பலின்னு சொன்னாலே அங்கே ஏதோ ஒரு மிருகங்களுடைய தேவை உண்டு, ஏதோ ரத்தம் சிந்தப்படுதலுடைய அவசியம் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டுல நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய பலி ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி என்கிற கனி. ஸ்தோத்திரம் என்றால் நன்றின்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் நன்றி அப்பா, நடத்தினீரே நன்றி ஆண்டவரே, தாங்கினீரே நன்றி ஆண்டவரே, என்னை சுமக்கிறீரே நன்றி ஆண்டவரே, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீரே நன்றி ஆண்டவரே, நிமிடந்தோறும் விசாரிக்கிறீரே நன்றி ஆண்டவரே. இதுக்கு காசு கொடுக்கணுமான்னு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த கனியை எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கி 9 பேர் சுகமாகி அப்படி எங்க வீட்டுக்கு போயிட்டார். ஒருத்தன் மட்டும் நன்றி சொல்வதற்கு வர்றாரு. அவரை பார்த்து கேட்கிறார், மீதி 9 பேர் எங்கப்பா? எதிர்பார்க்கிறார். நம்மை சுகமாக்குகிறவர், நம்மை சுகமாய் தங்கி இளைப்பாற பண்ணுகிறவர், நம்மை தாங்குகிறவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். இவங்க எனக்கு ஒரு நன்றியாவது சொல்ல முடியாததை அங்க கேட்டார். ஆண்டவர் ஒருவேளை கடினமானதை ஒருவேளை ஆண்டவர் கேட்கலாம், ஆனால் நம்மால் முடியாததை ஆண்டவர் கேட்பதே கிடையாது. வேலை செய்வீங்க பார்த்தீங்களா, சமையல் போய் ஸ்தோத்திரனே சொல்லணும். வாகனத்துல போவீங்க தெரியும், அப்பொழுதும் சொல்லுங்க ஸ்தோத்திரப்பா, காத்தீரே உமக்கு நன்றி. நாங்க இதற்கான தகுதியானவர்கள் அல்ல.